வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு நண்பிய நண்பரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கும். மேசம் ராசியில் பிறந்த நீங்க இயல்பாகவே எல்லாரையும் எளிதில் நம்பிவிடும் வெள்ளந்தி மனமும் குழந்தை போன்ற நேர்மையும் கொண்டவங்க. நண்பன் என்று ஒருவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய சொந்த நலனை பற்றி கூட யோசிக்காம அவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனா அப்படி நீங்க உயிரா நினைத்து உங்களை உங்க வீட்டு உறுப்பினரைப் போல நடத்திய ஒரு நெருங்கிய நண்பரே உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால பெரிய குழி பறித்திருந்திருப்பார். உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்திதான் உங்க முகத்திற்கு நேரா நன்றாக பேசி பின்னாலே உங்களை மற்றவங்களிடம் தவறாக சித்தரித்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருந்திருப்பார். அந்த துரோகம் உங்களுடைய இதயத்தையும் நொறுக்கி இனி யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்ற கசப்பான பாடத்தை உங்களுக்கு கற்றுக்கொண்டிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்கள் பிறந்த நீங்க இயல்பாவே எல்லாரையும் நம்புற வெள்ளந்தி குணம் கொண்டவங்க தான் நீங்க. அதாவது உங்களுடைய குழந்தை போன்ற நேர்மையும் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க நண்பன்ட்டு யாரையாவது ஒருவரை ஏற்றுக்கொண்டாலேயும் அவங்கள உங்க சொந்த நலனை பற்றி கூட யோசிக்காம அவளுக்காக எல்லாவற்றையுமே நீங்க செய்ய தயங்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்க நம்பிக்கையை பயன்படுத்திதான் உங்க முகத்திற்கு நேரம் நன்றாக பேசியவும் பின்னால உங்களை மற்றவங்களிடம் தவறாகவே சித்தரித்திருந்திருப்பாரு. மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் உங்களுக்கு அள்ளி தந்திருந்திருப்பார். மேசம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில எல்லோரையும் மறக்க முடியாத காலகட்டம் இருந்திருந்தால் அது நம்பிக்கை வைத்த நண்பரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றத்தின் காலமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு நட்பு என்பது வெறும் பழக்கமல்ல, அது ஒரு உறவு, ஒரு குடும்பம், ஒரு உயிர். ஒரு ஒருவரின் நண்பன் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து தேங்காத மனம் உங்களிடம் இருக்கும். ஆனா அதே அன்பையும் அதே உண்மையும் எல்லோரும் திருப்பி கொடுப்பதில்லை. அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாடமாவே மறைந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லோராலையுமே மறக்க முடியாத ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். அது நம்பிக்கை வைத்து நண்பரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றத்தோட காலமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க ஒருவர் நண்பன் என்று ஏற்றுக்கொண்டாவே அவங்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலுமே விட்டு கொடுக்க தயங்காத மனம் உங்களிடம் இருந்திருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய ஒருவரிடம் உங்கள் ரகசியங்களை, உங்கள் கனவுகள், உங்கள் குடும்ப நிலை, உங்க பண விஷயங்கள், உங்கள் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் பகிர்ந்திருந்திருக்கலாம். அவர் உங்களிடம் வெற்றியைக் கண்டு மகிழ்பவர் என்று நினைத்தீர்கள். ஆனால் காலம் நகர நகர அந்த நம்பிக்கையவும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கும். நீங்கள் பகிர்ந்த வார்த்தைகளை பிறரிடம் வேறு வடிவில் சென்றிருந்திருக்கலாம். நீங்கள் செய்த உதவிகளையும் மறந்து உங்களை பற்றி தவறான கருத்துகளையும் பரப்பிய சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க யார் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ அந்த ஒருவர் தான் உங்க ரகசியங்களையும், ஏன் உங்க கனவுகளையாக இருக்கட்டும், ஏன் குடும்ப நிலையா இருக்கட்டும், ஏன் உங்க பண விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது உங்க எதிர்கால திட்டங்கள் அனைத்தையுமே பகிர்ந்திருப்பார் வாழ்க்கையில. உங்களோட வெற்றியை கண்டு மகிழ்பவங்க என்று நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா அதுதான் தப்பு. ஏன்னா அது காலந்தாரத்துல அந்த நம்பிக்கையவே உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. இந்த ஏமாற்றம் ஒரே நாளில் நடக்கவில்லை. சிறு சிறு நிகழ்வுகள் சேர்ந்து உங்கள் மனசுல சந்தேகத்தை விதைத்திருந்திருக்கும். முதலில் இது ஒரு தவறான புரிதலாக இருக்கலாம் என்று நினைத்திருந்திருப்பீங்க. பின்னர் அவர் இப்படி செய்ய மாட்டார் என்று உங்களையே சமாதானப்படுத்தி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இறுதியில உண்மை வெளிச்சத்திற்கு வந்தபோதுதான் உங்களை விட உங்க மனசே அதிகமா உடைந்திருந்திருக்கும். அந்த நாளுக்கு பிறகு யாரையும் எளிதில் நம்ப முடியாத நிலையும் உங்க வாழ்க்கையில உருவாயிருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு சிறு சிறு நிகழ்வுகள் கூட உங்க வாழ்க்கையில சேர்ந்து மனசுல சந்தேகத்தையும் வைத்திருந்திருக்கும். எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது ஒரு தவறான புரிதலா இருக்கலாம் என்று நீங்களே நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. அடுத்து அவர் இப்படியே செய்ய மாட்டார் என்று உங்களையேவும் நீங்க சமாதானப்படுத்தி கொண்டு வாழ்ந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. ஆனா இறுதியில அந்த உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு போதும் உங்களை விட உங்க மனசுக்கு தான் அதிகமாகவே உடைந்து போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகம் பெறப்போகின்றது. கடந்த காலங்களில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் சஞ்சாரம் நிலைகளாலும் கிரகங்களுடைய மறைவு மற்றும் பாதக பார்வையாலுமே தொட்ட காரியங்கள் அனைத்துமே பாதியிலே நின்று போயிருந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தும் தாமதங்களும் மட்டுமே பிஞ்சிருந்திருக்கும். ஆனால் தற்போதைய கிரக மாற்றங்களின்படி உங்கள் ராசிக்கு சாதகமான பார்வைகள் கிடைப்பதால தடைப்பட்டு நின்ற வீடு கட்டும் பணிகள், சட்ட ரீதியான சிக்கல்கள், நிலுவையில் இருந்த அரசு அனுமதிகள் பெறக்கூடிய வேலைகள் மற்றும் கடன் பிரச்சனைகளால் பாதியில் நின்ற சுப காரியங்கள் அனைத்துமே மீண்டும் அதிவேகத்தில் தொடங்கப் போகின்றன.
இனி நீங்கள் எதை தொட்டாலுமே அதில் உள்ள தடைகள் பனி போல விலகி எதிர்பார்த்ததை விட விரைவாக சுப முடிவை அடைய போறீங்க வாழ்க்கையில. உங்க கடந்த கால வாழ்க்கையில ராசியின் அதிபதியான செவ்வாயினோட சஞ்சார நிலைகளால் தான் உங்களுக்கு கிரகங்களுடைய மறைவும் மற்றும் பாதக பார்வையாலையும் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே பாதியிலே நின்று போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. எவ்வளவுமே முயற்சி செய்யணும், தடங்களும் சரி தாமதங்கள் மட்டுமே தான் மிஞ்சிருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா இப்போ உங்க கிரக மாற்றங்கள் படி உங்க ராசிக்கு சாதகமான பார்வை இருப்பதால் தான் நீங்க தடைப்பட்டு நின்ற வீடு கட்டுற பணிகளும் சட்ட ரீதியான சிக்கல்கள் நிலுவையில் இருந்த அரசு அனுமதி கூட பெறக்கூடிய வேலைகள் மற்றும் கடன் பிரச்சனையால பாதியிலே நின்ற சுபகாரியங்கள் அனைத்துமே இப்ப அதிவேகத்தில் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. மேசம் ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவோ அல்லது சில வருடங்களாகவோ எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு இடத்தில் நின்று போனது போன்ற உணர்வு இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்ற வார்த்தையை பலமுறை கேட்டிருந்திருப்பீங்க. தொடங்கிய வேலை முடிவடையாமல் போயிருந்திருக்கலாம். நல்ல வேலை கிடைக்கும் என்று நம்பிய நேரத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாயிருக்கலாம். நீதிமன்றங்கள், வங்கி, அரசு அலுவலகம், கல்வி, வெளிநாட்டு முயற்சி, தொழில் விரிவாக்கம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற பல முக்கியமான காரியங்கள் கையில் இருந்தும் முடிவடையாமல் இருந்திருக்கலாம். இதனால என்னுடைய நேரம் எப்போது வரும் என்ற கேள்வி உங்க மனசுல மீண்டும் மீண்டும் எழுந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது உங்க வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவேவும் சில வருடங்களாகவே எவ்வளவு முயற்சி செய்தாலுமே நீங்க ஒரே இடத்துலயே தான் நின்று போனது உணர்வு உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருந்திருக்கும். தொடங்கிய வேலை முடிவடையாமலே போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. நல்ல வேலை கிடைக்கும் நீங்க நம்பிய நேரத்தில் ஏமாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீதிமன்றம், வங்கி, அரசு அலுவலகம், கல்வி, வெளிநாட்டு முயற்சி, தொழில் விரிவாக்கம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற பல முக்கியமான காரியங்களையுமே கையில் இருந்து முடிவடையாமல் இருந்திருந்திருக்கலாம் வாழ்க்கையில. ஆனா இப்போது நேரம் உங்களுக்கு கேள்விகள் எல்லாமே உங்க மனசுல இருந்து இருந்திருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலையெல்லாம் இப்போது மாறப்போகிறது. கிரகங்களின் சாதகமான அமைப்பு உங்கள் வாழ்க்கையில புதிய கிரகத்தை உருவாக்குகிறது. இதுவரை தடைப்பட்டு இந்த கதவுகள் ஒவ்வொன்றாவே திறக்க தொடங்கும். பல மாதங்களா பதில் வராத இடத்திலிருந்து திடீரென ஒரு நல்ல தகவல் வரலாம். நிறுத்தி வைத்திருந்த தொழிலை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். வேலைக்காக அனுப்பிய விண்ணப்பங்களுக்கு அழைப்பு வரலாம். வங்கியில் தாமதமாக இருந்த கடன் ஒப்புதல் கிடைக்கலாம். அரசு தொடர்பான ஆவணங்கள் எளிதாகவே முடிவடையலாம். இதுவரை இது நடக்காது என்று நினைத்த காரியங்களை எதிர்பாராத விதமா நல்ல முடிவை நோக்கி நகர தொடங்க போகின்றது வாழ்க்கையில. அது உங்க கிரகங்களின் சாதகமான அமைப்பு இப்போ உங்க வாழ்க்கையில புதிய வேகத்தை உருவாக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைப்பட்டு இருந்த கதவுகள் ஒவ்வொன்றாவே உங்களுக்கு திறக்க போகுது. பல மாதங்களா பதில் வராத இடத்துல இருந்தும் திடீர்னு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு அமையப்போகுது. வேலைக்காக அனுப்பிய விண்ணப்பங்களுக்கு அழைப்பு வரப்போகிறது. வங்கியில தாமதமா இருந்த கடன் ஒப்புதலும் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்க்கையில. இந்த மாற்றம் ஒரே நாளில் நடைபெறாது. ஆனா ஒவ்வொரு வாரமும் சிறு சிறு முன்னேற்றங்கள் உங்களுக்கு தென்படும். நீண்ட நாட்களா தொடர்பில்லாத ஒருவர் உங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம். முன்பு மறுத்தவர்கள் இப்போது சம்மதம் தெரிவிக்கலாம். உங்கள் திறமையை மதிக்காதவங்க கூட இப்போது உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுவரை நீங்க செய்த உழைப்புக்கான பலன் மெதுவாக வெளிப்பட தொடங்க போது வாழ்க்கையில. அது உங்களுக்கான ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறு சிறு முன்னேற்றங்கள் தான் உங்களுக்கு தென்படவே போகுது வாழ்க்கையில. நீங்க நீண்ட நாட்கள் தொடர்பில்லாத ஒரு நண்பர் ஒருவர் உங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்ய போகிறார் வாழ்க்கையில. நீங்க செய்த உழைப்புக்கான பலன் மெதுவாகவே வெளிப்பட தொடங்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விஷயங்கள் தாமதமாயிருக்கலாம். நீதிமன்றங்கள், வங்கி, அரசு அலுவலகம், கல்வி, வெளிநாட்டு முயற்சி, தொழில் விரிவாக்கம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற பல முக்கியமான காரியங்கள் கையில் இருந்தும் முடிவடையாமல் இருந்திருக்கலாம். இதனால என்னுடைய நேரம் எப்போது வரும் என்ற கேள்வி உங்க மனசுல மீண்டும் மீண்டும் எழுந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது உங்க வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவேவும் சில வருடங்களாகவே எவ்வளவு முயற்சி செய்தாலுமே நீங்க ஒரே இடத்துலயே தான் நின்று போனது உணர்வு உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருந்திருக்கும். தொடங்கிய வேலை முடிவடையாமலே போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. நல்ல வேலை கிடைக்கும் நீங்க நம்பிய நேரத்தில் ஏமாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீதிமன்றம், வங்கி, அரசு அலுவலகம், கல்வி, வெளிநாட்டு முயற்சி, தொழில் விரிவாக்கம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற பல முக்கியமான காரியங்களையுமே கையில் இருந்து முடிவடையாமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில. ஆனா இப்போது நேரம் உங்களுக்கு கேள்விகள் எல்லாமே உங்க மனசுல இருந்து இருந்திருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலையெல்லாம் இப்போது மாறப்போகிறது. கிரகங்களின் சாதகமான அமைப்பு உங்கள் வாழ்க்கையில புதிய கிரகத்தை உருவாக்குகிறது. இதுவரை தடைப்பட்டு இந்த கதவுகள் ஒவ்வொன்றாவே திறக்க தொடங்கும். பல மாதங்களா பதில் வராத இடத்திலிருந்து திடீரென ஒரு நல்ல தகவல் வரலாம்.
நிறுத்தி வைத்திருந்த தொழிலை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். வேலைக்காக அனுப்பிய விண்ணப்பங்களுக்கு அழைப்பு வரலாம். வங்கியில் தாமதமாக இருந்த கடன் ஒப்புதல் கிடைக்கலாம். அரசு தொடர்பான ஆவணங்கள் எளிதாகவே முடிவடையலாம். இதுவரை இது நடக்காது என்று நினைத்த காரியங்களை எதிர்பாராத விதமா நல்ல முடிவை நோக்கி நகரத் தொடங்க போகின்றது வாழ்க்கையில. அது உங்கள் கிரகங்களின் சாதகமான அமைப்பு இப்போ உங்கள் வாழ்க்கையில புதிய வேகத்தை உருவாக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைப்பட்டு இருந்த கதவுகள் ஒவ்வொன்றாவே உங்களுக்கு திறக்க போகுது. பல மாதங்களா பதில் வராத இடத்துல இருந்தும் திடீர்னு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு அமையப்போகுது. வேலைக்காக அனுப்பிய விண்ணப்பங்களுக்கு அழைப்பு வரப்போகிறது. வங்கியில தாமதமா இருந்த கடன் ஒப்புதலும் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்க்கையில. இந்த மாற்றம் ஒரே நாளில் நடைபெறாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் சிறு சிறு முன்னேற்றங்கள் உங்களுக்கு தென்படும். நீண்ட நாட்களா தொடர்பில்லாத ஒருவர் உங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம். முன்பு மறுத்தவர்கள் இப்போது சம்மதம் தெரிவிக்கலாம். உங்கள் திறமையை மதிக்காதவங்க கூட இப்போது உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுவரை நீங்க செய்த உழைப்புக்கான பலன் மெதுவாக வெளிப்பட தொடங்க போது வாழ்க்கையில.